நாட்டின் நிலவரம், அந்த நிலவரத்தை கலவரத்தை விளம்பரத்தாலே அவர்கள் மறைக்கிறார்கள். அந்த விளம்பரத்தாலே இன்றைக்கு நாட்டிலே நடைபெறுகிற கலவரம், போதைப் பொருள் கலாச்சார கலவரம், சட்ட ஒழுங்கு சீரழிவு கலவரம், கொலை கொள்ளை கலவரம், மின்சார கட்டண உயர்வு கலவரம், விலைவாசி உயர்வு கலவரம், வேலைவாய்ப்பு இல்லை என்கிற கலவரம், வறுமை ஒழிப்பு என்கிற கலவரம், எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே கலவரமாக இருக்கிறது. ஆனால் அந்த கலவரத்தை நிலவரத்தை மக்களிடத்திலே மறைக்கிற விளம்பர யுக்தியை, விளம்பர அரசியலை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது. அதைத்தான் நாம் தவிர்த்து எரிய வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ராணுவ சிப்பாயாக நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு அவர் திறந்தோறும் அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திறந்தோறும் இந்த ஆட்சியுடைய அவலத்தை தோல்வித்து காட்டுகின்றார்கள். இப்போ இங்க எத்தனை பேர் 2000-3000 பேர் இருக்கிறீங்க, ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கிறீங்க. நேற்றைய தினம் இந்திய ராணுவத்தினுடைய வான் சாகசம், அந்த சாகசம் நடைபெறுகிற போது பாதுகாப்பு துறையிலிருந்து சொல்லுகிறார்கள், இதை பார்ப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் 15 லட்சம் பேர்கள் கூடுவார்கள். அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சுகாதார வசதி, மருத்துவ வசதி, போக்குவரத்து வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் மாநில அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்க வந்தவர்கள் காலை நிலவரப்படி 5 பேருக்கு இறந்து போயிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு வான் சாகசத்தை பார்க்க வந்த 5 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அப்படியானால் அரசு எதற்கு, அரசாங்கம் எதற்கு, ஆட்சியாளர்கள் எதற்கு? அதை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை, குடிநீர் வசதிகளை செய்து தர வேண்டாமா? ஏறத்தாழ 300 பேருக்கு மேலே மருத்துவமனையில் மயக்கமடைந்து அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் இந்த அரசு செயல்படாமல் இருக்கிறது. ஆனால் விளம்பரத்திலே உச்சபட்சமாக கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறது. மக்கள் சேவையிலே 0, ஆனால் விளம்பரத்தாலே ராஜ்யம். அதுதான் திமுகவுடைய லட்சியம். ஆக இதை தகர்த்து எறிவதற்காகத்தான் வருகிற 6ஆம் தேதி நம்முடைய பிறப்பு உறுதி, தீபாவளி உறுதி, வேலைவாய்ப்பு உறுதி நாம் இன்றைக்கு மீட்டெடுக்க வேண்டும். நான் மட்டும் கத்துனா முடியுமா? இங்க இருக்கிற அன்பழக, தமிழக, தம்பி, இந்த பகுதியில சகோதரி சுரேஷ் சாணி முந்தி சொல்லுவோம். எல்லாரும் ஒவ்வொருத்தர கத்துனா முடியுமா? ஒன்று சேர்ந்து நாம் குரல் கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த திமுக ஆட்சியை நாம் இன்னொரு சாதனை அடித்து அதை வீட்டுக்கு அனுப்போம். அதற்காகத்தான் கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவைக்கு இன்றைக்கு தாய் கழகத்தினுடைய ஆசையோடு அந்த பணியை முன்னெடுத்து செல்வதற்காக இந்த வரலாற்று வாய்ப்பை உங்களில் ஒருவராக இருக்கிற, உங்கள் வீட்டு வேலைக்காரராக, உங்கள் சேவையாளராக இருக்கிற உதயகுமாருக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர் வழங்கியமைக்காக கோடி நன்றியை அவருக்கு காணிக்கையாக்கி பேரவையிலே எந்த நம்பிக்கையோடு அசைக்க முடியாத மனமுறுதியோடு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் இந்த வாய்ப்பை வழங்கினாரோ அந்த நம்பிக்கை நிறைவேற்றுகிற வகையிலே, அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற வகையிலே புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய நம்பிக்கை எண்ணத்தையும் ஈடேற்றுகிற வகையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய உண்மை நிலவரத்தை தோல்வித்து காட்டுகிற வகையிலே ஏன் சமுதாயத்தை இன்றைக்கு பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று தினம் கவர்னர் சொல்லியிருக்கிறார், நான் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ராஜபாளையத்திலே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு தினம் ரசாயனம் கலந்த போதைப் பொருளை கண்டுபிடிக்கவில்லை. சொல்றது யார்? கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அரசியல் அமைப்புடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிற நேற்று ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உயர்நீதிமன்றத்திலே நீதி அரசர்கள் சொல்கிறார்கள். உதயகுமாரும் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் இந்த மேடையில் அம்மா திருக்கோயிலே அரசியல் காலப்புரட்சியோடு எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாங்கள் சொல்லவில்லை. நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள்
சட்டமன்றத்தை சொல்லவில்லை. சட்டமன்றத்தில் புரட்சி தமிழக எடப்பாடியார் சொன்னதை அன்றைக்கு கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை இருக்கார். அவர் ஆதாரத்தோடு எடுத்து சொன்னார். கேட்கணும், பெண் சிசுகளை இன்றைக்கு பாதுகாக்க முடிகிறதா? இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம், உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் தமிழ். பெண்களை பார்த்தால் தெய்வமாக கும்பிடுகிற இனம் உலகத்திலே ஒரு இனம் உண்டிருந்தால் அது நம்முடைய தமிழ் இனம் என்று எல்லோரும் பெருமைப்படுத்த இந்த இனம் இன்றைக்கு தலைகுனிந்து இருக்கிறது, சீரழிந்து இருக்கிறது, சின்னாபின்னமாக இருக்கிறது. இதை காப்பாற்ற வேண்டாமா? புரட்சி தமிழக எடப்பாடியார் அதற்காக தான் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆகவே அனைவரும் அதில் பங்கேற்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு 1000 பேர்கள் 2000 பேர்கள் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் வருகிற 9ஆம் தேதி 4000 பேர்கள் குடும்பமாக அதில் பங்கேற்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.